ஆதரவு கடித விவகாரத்தில் தனது அரசியல் செயலாளரை நீக்க தேவையில்லை என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த கடிதம் ஒரு நிறுவனத்தின் திட்டத்திற்கு ஆதரவு கோரியதாக கூறப்பட்டாலும் அதில் சட்ட மீறல்கள் எதுவும் இல்லை என்றும் டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் அக்கீன் அது குறித்து ஏற்கனவே விளக்கமளித்துள்ளதாகவும் அன்வார் கூறினார். அந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதே இங்கு கேள்வி. யார் கடிதமளித்தாலும் இறுதியில் பொறுப்பு என்னிடம்தான் உள்ளது என்று பிரதமர் வலியுறுத்தினார். அரசாங்க விதிமுறைகள் அத்தகைய ஆதரவு கடிதங்களை வழங்க அனுமதிக்காததால் தனது அரசியல் செயலாளரை கண்டித்ததாக அன்வார் செவ்வாயன்று மக்களவையில் தெரிவித்திருந்தார். ஆனால் வெறும் கண்டிப்பு மட்டும் போதாது, ஷம்சுல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் அன்வாரின் விளக்கம் போதுமானதாக இல்லை என்றும் ஷம்சுலின் பதவி நீக்கமே சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். அது குறித்து தென்னாப்பிரிக்காவின் ஜோன்ஸ்பர்க் செல்லும் வழியில் விமானத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மலேசிய செய்தியாளர்கள் கேட்டபோது பிரதமர் அவ்வாறு கூறினார். கடந்த வாரம் 13 வயது மாணவர் ஒருவரின் கால் சட்டையை பிடித்து கீழே இழுத்த குற்றத்திற்காக பாரிட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று 16 வயது மாணவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அம்மூவரும் அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். பகடிவதைக்கு எதிரான விதியின் கீழ் மாணவனை துன்புறுத்தியது, தொந்தரவு செய்தது மற்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக அம்மாணவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நூருல் இசாலினா ராஜாய் முன்னிலையில் அந்த மாணவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் பாரிட்டில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளி மண்டபத்தில் அந்த மாணவனை தள்ளிவிட்டு அவனது கார் சட்டையை அம்மூவரும் இழுத்ததாக கூறப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட மூவருக்கும் தலா 500 ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் மாதம் புத்தாலிங்ஜயா பண்டார் உத்தமா பள்ளியில் 16 வயது மாணவியை குத்திக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 14 வயது மாணவனின் மனநிலை பரிசோதனை மேலும் 1 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவ பரிசோதனை அறிக்கை டிசம்பர் 19ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மருத்துவமனை மாணவனின் பள்ளி பதிவுகளை பெற்று அதன் அடிப்படையிலும் அவனின் மனநிலையை மதிப்பீடு செய்ய உள்ளது. அம்மாணவன் அப்பள்ளியில் பயிலும் 4ஆம் படிவ மாணவியை கொடூரமாக குத்தி கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மேலும் 12 பிரம்படிகள் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வங்காளதேசத்தில் இன்று காலை 5.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்ததன்படி காலை மணி 10:08க்கு ஏற்பட்ட இந்த அதிர்வின் தாக்கம் டக்கா, கொல்கத்தா மற்றும் கிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் தெளிவாக உணரப்பட்டது. வங்காளதேசத்தில் கட்டிடங்களின் கூரை மற்றும் சுவர்கள் இடிந்ததால் அதில் இருந்து விழுந்த இரும்பு கம்பிகள் மோதி 3 மரணமடைந்தனர். மேலும் 3 டக்காவில் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் வீடுகளில் உள்ள பொருட்கள் யாவும் அதிர்வை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் கூறினர்.